வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அலச போறோம். வெறும் 15 வினாடி சமூக வலைத்தள ரீல்ஸும், இந்த வழிபாட்டு அரசியலும், அதாவது கல்ட் பாலிடிக்ஸ் நம்ம அரசியல் களத்தை எப்படி அடியோட மாத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதோட ஒரு ஆழமான பகுப்பாய்வு தான் இது. மூல கட்டுரைகள் என்ன சொல்லுதுன்னா, இது ஏதோ ஒரு சாதாரண தொழில்நுட்ப மாற்றம் கிடையாது. மக்களின் சிந்தனை முறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய உளவியல் மாற்றம்னு ரொம்ப தெளிவா எடுத்துரைக்கிறாங்க. இந்த அலசல ஆசிரியர் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான மேற்கோளோட தொடங்குறாரு. ஒரு பொய் நல்ல பின்னணி இசையுடன் சொல்லப்பட்டால் அதுவே வரலாறாகி விடும். இந்த ஒரு வரி சொல்ற அர்த்தம் ரொம்ப ஆழமானதுங்க. நாம இப்போ ஆழமான கொள்கை விவாதங்கள்லேருந்து விலகி வெறும் கவர்ச்சியான பின்னணி இசையும் ஸ்லோ மோஷன் காட்சிகளும் தான் நம்ம அரசியல் தேர்வுகளை முடிவு செய்ற ஒரு காலகட்டத்துக்கு மாறிட்டு இருக்கோம். அதாவது தர்க்கம் மெல்ல மெல்ல செத்துப்போய் உணர்ச்சி மட்டுமே ஆதிக்கம் செலுத்துற ஒரு நிலை இது. சரி, முதல்ல இந்த ரீல்ஸ் அரசியலோட மாய எப்படி வேலை செய்யுது, உணர்ச்சிகள் எப்படி லாஜிக்க ஓரங்கட்டுதுன்னு பார்க்கலாம். இந்த டிஜிட்டல் வலையில முக்கியமா 4 விளைவுகளை பத்தி மூலக்கட்டுரை பிரிச்சு மேயுது. முதல் விஷயம், தர்க்கத்தை விட உணர்ச்சிக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கப்படுறது. ரெண்டாவது, சிக்கலான விஷயங்களை பொறுமையா புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளோட கவன ஈர்ப்பு நேரம், அதாவது அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. மூணாவது, ஆல்கோரிதம் உருவாக்குற ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறை. நாம எதை விரும்பி பாக்குறோமோ அதையே திரும்ப திரும்ப காட்டி மாற்று கருத்துக்கள் நம்ம கள்ள படாமலேயே மறைக்கப்படுது. கடைசியா, ஒரு சாதாரண விஷயத்த கூட பிரம்மாண்டமா காட்டுற பிம்ப கட்டுமானம். வெறும் 15 வினாடி வீடியோக்கள் எப்படி ஒரு விஷயத்தோட முழு பின்னாடியும் மறைச்சு வாக்காளர்களை ஒரு மாயைக்குள் சிறைப்பிடிக்குதுன்னு இந்த ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா காட்டுது. அடுத்ததா, இந்த வழிபாட்டு அரசியல் வெகுஜன உளவியலோட எப்படி கலக்குதுன்னு சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னு கவனிப்போம். இத புரிஞ்சுக்க சமீபத்திய அரசியல் நகர்வுகளான நடிகர் விஜய் மற்றும் அவரோட தமிழக வெற்றி கழகத்தோட என்ட்ரிய ஒரு கேஸ் ஸ்டடியா இங்க கட்டுரைகள் ஒப்பிடுது. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 1969 காலகட்டத்துல மாநில சுயாட்சி, சமூக நீதின்னு ரொம்ப ஆழமான கொள்கை அடிப்படையிலான விவாதங்கள் அரசியல்ல இருந்துச்சு. ஆனா 2026 நோக்கிய இந்த நவீன அரசியல்ல என்ன நடக்குது? ஒரு தலைவரோட சினிமா பிம்பமும் தர்க்கத்தை விட விசுவாசம்தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையும் தான் முன்னிறுத்தப்படுது. கொள்கைக்காக ஒரு தலைவரை பின்பற்றுவதை விட ஒரு தலைவனுக்காக கொள்கையை உருவாக்குற இந்த ஆபத்தாம போக்கத்தான் ஆய்வு சுட்டிக்காட்டுது. ஆனா இந்த ரீல்ஸ் மாயைக்கு பின்னாடி ரொம்பவே கசப்பான ஒரு பொருளாதார உண்மை ஒழிஞ்சிருக்கு. அதுதான் கடன் நிஜம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 லட்சம் ரூபாய் ஆதாரம் சுட்டிக்காட்டுற இந்த புள்ளி விவரம் உண்மையிலே அதிர்ச்சியா இருக்குல்ல? ஒவ்வொரு தனிமனிதனோட தலையிலையும் சுமார் 3 லட்சம் ரூபாய் அரசு கடன் சுமை தொங்கிக்கிட்டு இருக்கு. நிதர்சனமான உண்மை என்னன்னா, இங்க ஒவ்வொரு குடிமகனுமே கடனாளிதான். ஆனா இந்த அதிர்ச்சியான உண்மையை தான் அரசியல் நாடகங்களும் இந்த பிரம்மாண்ட சினிமா பிம்பங்களும் நம்ம கிட்ட இருந்து மறைக்குதுன்னு ஆசிரியர் ரொம்ப ஆணித்தரமா வாதிடுறாரு. இந்த இடத்துல தான் நம்ம சிஸ்டத்துல இருக்கிற மிகப்பெரிய பொறியை நாம கவனிக்கணும். நிதி ஆயோக் தரவுப்படி கல்விக்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஒதுக்கப்படுறது வெறும் 4.6% மட்டும்தான். இது ஏதோ தற்செயலா நடக்கிறதில்ல. இவ்ளோ பெரிய கடன் சுமை எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு மக்களிடம் விமர்சன சிந்தனை வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு கல்விக்கான நிதி குறைக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கேள்வியை மூலக்கட்டுரைகள் எழுப்புது. சரியான கல்வியும் விமர்சன சிந்தனையும் இல்லாம போனா மக்கள் எங்க போய் விழுவாங்க? அங்கதான் நுகர்வு நாடகம், அதாவது கன்சம்ஷன் டிராமா ஆரம்பமாகுது. இதுல மிக முக்கியமான புள்ளி என்னன்னா, ஒரு சாதாரண மனுஷன் தன்னோட அன்றாட வாழ்க்கைய ஓட்டுறதுக்காகவே 4 கோடி ரூபாயை சம்பாதிக்க சுமார் 40 வருஷங்கள் ஒரு யந்திரம் மாதிரி ஓட வேண்டியிருக்கு. தன்னோட வாழ்க்கைய தக்க வைக்கவே அவன் தினமும் போராடுறதால இந்த அமைப்பை பத்தியோ அதிகார வர்க்கத்தை பத்தியோ தர்க்க ரீதியான கேள்விகளை கேட்க ஒரு சராசரி மனிதனுக்கு நேரமே கிடைக்கிறதில்ல. இப்போ இந்த ஒப்பீட்டை பாருங்க. வாக்காளர்கள் எப்படி மாசம் கிடைக்கிற 2500 ரூபாய் இலவசம் அப்படிங்கிற மாயையால ஈர்க்கப்படுறாங்கன்னு இது காட்டுது. ஆனா அந்த பணம் எங்கிருந்து வருது? அரசாங்கம் மறைமுக வரியா நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு பணத்தை திரும்ப பெறுது? இப்படி எந்த லாஜிக்கான கேள்வியும் மக்கள் கேட்கறதே இல்ல. இந்த தற்காலிகமான இலவசங்கள் ஒட்டுமொத்த மாநிலத்தோட கடன் சுமையை எப்படி அதிகரிக்குதுங்கிற நிஜத்தை மக்கள் உணர மறுக்கிறாங்க. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த அரசியல் மாயகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ யுகத்துல எப்படி இன்னும் ஆபத்தா மாறுதுன்னு பார்க்கலாம். ஆசிரியர் இதுக்கு எம்எல்ஏ கருணாவோட எடிட் செய்யப்பட்ட போலி வீடியோக்களை ஒரு சிறந்த உதாரணமா காட்டுறாரு. இந்த டீப்ஃபேக் தொழில்நுட்பம் உண்மைக்கும் பொய்க்கும் இடையிலான கோட்டை எப்படி முற்றிலுமா அழிச்சிடுதுன்னு பாருங்க. ஏற்கனவே தர்க்கரீதியான சிந்தனை குறைய ஆரம்பிச்சிருக்கிற மக்களை இன்னும் அதிகமா குழப்ப இந்த தொழில்நுட்பம் ஒரு கருவியா பயன்படுத்தப்படுது. ஒருவரை நேர்மையா வெல்ல முடியாதப்போ அவரோட பிம்பத்தை சிதைக்க இது எப்படி உதவுதுன்னு கட்டுரைகள் நிரூபிக்குது. இவ்வளவோ சிக்கல்களை பத்தி பேசும்போது இதுக்கான தீர்வு என்னங்கிறதையும்
மூலக்கட்டுரை தெளிவா முன்வைக்குது. அதுதான் விமர்சன சிந்தனை. இந்த அறிவுசார் அடிமைத்தனத்துல இருந்து நாம வெளிய வரணும்னா விமர்சன சிந்தனை மற்றும் சுயத்தேடல் ரொம்ப ரொம்ப அவசியம். கண்ணுல படுற எதையும் அப்படியே நம்பிடாம லாஜிக்கா பயன்படுத்தி அதிகாரத்தையும் அல்காரிதம் உருவாக்குற மாயைகளையும் கேள்வி கேட்கும் பழக்கத்தை நாம வளர்த்துக்கணும். வெறும் பிம்ப வழிபாட்டை மட்டுமே நம்பி இருக்காம டேட்டா அடிப்படையில உண்மையான சமூக நீதியை கோருவதற்கான இறுதி ஆயுதமே இதுதான் ஆசிரியர் சொல்றாரு. ஏன்னா எப்போ நாம தர்க்க ரீதியா சிந்திக்க தொடங்குறோமோ அப்போதான் மத்தவங்க நம்ம மூளைய வாடகைக்கு எடுக்க முடியாது. கரெக்டா? கடைசியா உங்கள ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த அலசல நான் நிறைவு செய்றேன். 8 கோடி மக்களும் தங்களுக்கான அந்த 3 லட்ச ரூபாய் கடனை முழுமையா அடைச்சிட்டு பொருளாதார சுதந்திரமும் முழுமையான தர்க்க அறிவும் பெற்று அரசியல் அதிகாரத்தை நிராகரிச்சிட்டா இந்த அரசியல் இரட்சகர்கள் உருவாக்கி வச்சிருக்கிற பிம்பமாயே சுக்கு நூறா உடைஞ்சிடாதா? ஒரு அறிவுள்ள குடிமகன் முழுமையா விழித்தெழுந்தா இங்க என்ன நடக்கும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.